நாம சங்கீர்த்தனமே நாதன் தாள் பற்றுவதற்கான நல்ல வழி என்பதை உலகெங்கும் பறைசாற்றிய ஞானானந்த சுவாமிகள் சீடரான குருஜி ஹரிதாஸ் கிரி சுவாமிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகராஜ் ஆகியோரை தமது குருவாக ஏற்று நாடெங்கும் நாம சங்கீர்த்தனத்தை நடத்தி வருபவர் ஸ்ரீ ஸ்ரீ விட்டல்தாஸ் மகராஜ் ஆவார். வட மாநிலத்தில் பண்டரிபுரத்தில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்கனின் கோவிலை போன்று அனைத்து பக்தர்களும் கோவில் கர்ப்ப கிரகத்தினுள் சென்று பகவானை தரிசிக்க வேண்டும் என்று ஜாதி, மதம், இனம், மொழி என்ற வேறுபாடு இல்லாமல் ஸ்ரீ ஸ்ரீ விட்டல்தாஸ் மகராஜ் கோவிந்தபுரத்தில் பல கோடி மதிப்பில் கோவில் அமைத்துள்ளார். பண்டரிபுரத்தில் இருந்து வந்தருளிய பாண்டுரங்கனும் ருக்மிணியும் புதிய கோவிலில் அருள் பாலிக்கின்றனர். மகா மண்டபம், அர்த்த மண்டபம், நாம சங்கீர்த்தனை கூடம், அன்னதான கூடம், 100 கோடி விட்டல் நாமங்களை கீழே உள்ள அறையில் வைத்து அதன் மேலே மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சிறப்பாகும். ஸ்ரீ விட்டல் ருக்மணி தேவி சம்ஸ்தானத்தில் 2000 பசுக்கள் கொண்ட மிகப்பெரிய கோசாலை உள்ளது. ஏகாதசி, கோகுலாஷ்டமி, ஆஷாட ஏகாதசி போன்ற தினங்களில் விசேஷ வழிபாடுகள் இங்கு நடைபெறுகின்றன. தினசரி இந்த சந்நிதியில் விஜயதேவரின் 24 அஷ்டபதியும் பாடப்படுவது வேறெங்கும் காண முடியாத சிறப்பாகும். ஸ்ரீ பாண்டுரங்கன் ருக்மணி தாயார் திருத்தலத்தில் வருஷம் 365 நாட்களும் பகவானின் நாமாவளி ஒலித்து கொண்டே இருக்கும். திருவிடை மருதூர் அருகிலுள்ள கோவிந்தபுரத்தில் ஸ்ரீ விட்டல் ருக்மணி சம்ஸ்தான வளாகத்தில் அமைந்துள்ளது. காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். 32,000 சதுரடி பரப்புள்ள இந்த கோயில் வளாகத்தில் முன்புறம் தங்கத்தால் செய்யப்பட்ட 2 குதிரைகள் பூட்டிய தங்கத்தேர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கலர் கலராக கோபுரங்கள் மாறும் காட்சி. பார்ப்பதற்கே மிகப்பெரிய அரண்மனை போல் காட்சி தரும் இந்த வளாகம் கிட்டத்தட்ட 2000த்திற்கு மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் அமர்ந்து இறை தரிசனமும் பஜனை பாடல்களும் பாடக்கூடிய வசதி படைத்த இடம். இதோ பாருங்கள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும். கும்பகோணம் ஸ்ரீ விட்டல் ருக்மணி சம்ஸ்தான் கோவிலில் உள்ள கோசாலை ஸ்ரீ கோகுல கோசாலை நம்மை பிரமிக்க வைத்தது. கோசாலையை பற்றிய நம்முடைய கருத்துக்கள்: ஆயிரக்கணக்கான பசுக்கள், காளைகள் மற்றும் கன்றுகள், பெரிய மேய்ச்சல் நிலங்கள், சுகாதாரமான ஷெட்கள், கூலிங் ஷெட்ஸ், மருத்துவ வசதிகள் மற்றும் தீவின மேலாண்மை போன்றவை உள்ளன. பால் உற்பத்தி மட்டுமன்றி மாட்டு சாணம், உயிரி உரம், பஞ்சகவ்யம், விளக்கு. இந்த விளக்கை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நெய் ஊற்றி மாலை 6 மணி மேல் பஞ்சுத்திரி போட்டு ஏற்றினால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் வெளியேறி மகிழ்ச்சி உண்டாகும் என்பதும் ஐதீகம். இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மாதாஜி கோசாலை போல் மிகப்பெரிய கோசாலை தமிழகத்தில் கும்பகோணத்தில் உள்ள கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் கோசாலை கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட பசுக்கள், காளைகள் மற்றும் கன்றுகள் உள்ளன. மேலும் பசுக்களுக்கான தீவனம், குடிநீர் வசதி சுகாதார முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றுகின்றனர். இந்த கோசாலை மிகவும் சுத்தமாகவும் மங்களகரமாகவும் தினந்தோறும் பசுக்களை குளிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். இங்கு காளைகள், பால் கொடுக்கும் பசுக்கள், கர்ப்பமாக இருக்கும் பசுக்கள், கன்றுகள் எனவும் அதைவிட கிராமப்புறங்களில் இருந்து நோய்வாய்ப்பட்ட வயதான பசுக்களை கோசாலைக்கு எடுத்து வந்து பராமரித்து மருத்துவர்களை கொண்டு அதற்கு உண்டான சிகிச்சை அளித்து கவனித்துக் கொள்கிறார்கள். பசுக்கள் இறந்துவிட்டால் அதை சாஸ்திர முறைப்படி அடக்கம் செய்வதும் இங்கு வழக்கம். அதற்கான தனி இடமும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நம் தர்மத்தின்படி பசுக்களை 7 முறை வலம் வந்தால் 33 கோடி தேவர்களை வலம் வந்த புண்ணியம் கிடைக்கும். பசுவின் மூச்சு காற்றினால் சகல வியாதிகளும் நீங்கும். பசுவின் குளம்படி புழுதியினால் சகல பாவங்களும் நீங்குகின்றன. ஸ்ரீ கோகுலம் கோசாலையில் சுமார் 1200 பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கிர், ஷாஹிவால், ராதி, காங்கேயம், காஸ்கிரிச், ரெட் சிந்தி, தார்பார்கர், ஹரியானா, ஓங்கோல், ஓம்பலச்சேரி இவை அனைத்தும் நம்முடைய பாரத தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்த 10 வகையான நாட்டு பசுக்கள்
கலப்பினம் இல்லாத நம்முடைய தேசத்து பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருவது மிக சிறப்பு அம்சமாகும். கோசாலையிலிருந்து கும்பகோணத்தில் உள்ள கோவில்களுக்கு பசுவின் பால்கள் வழங்கப்படுகிறது. அதேபோல் மருத்துவமனைகளுக்கும் பால் வழங்கப்படுகிறது. கிருபா பத்ரா, கருணையின் நோக்கம், கைவிடப்பட்ட நோய்வாய்ப்பட்ட வயதான பசுக்கள் மீட்கப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்படுகின்றன. அருகில் உள்ள கிராமங்களுக்கு பால் மற்றும் மோர் வழங்கப்படுகிறது. ஒரு பசுவை தத்தெடுக்க அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கலாம். ஒரு மாத செலவு, ஒரு வருட செலவுக்கு கூட நன்கொடையாக கட்டணம் வசூலிக்கப்படும். உள்ள ஸ்ரீ கோகுலம் கோசாலை நாங்கள் சுற்றி படம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் இருக்கும் சுத்தம், தூய்மை, இத்தனை பசுக்கள் இங்கு இருக்கிறதா என்பதை ஆச்சரியப்படுத்தும் வகையில் எந்த விதமான சாணமோ அல்லது மாட்டுக்கோமியத்தின் வாசனையோ இன்றி மிகவும் சுத்தமாக இருந்தது. மேலும் பசுக்கள் மேலே எந்த விதமான அழுக்கோ துர்நாற்றமோ போன்ற வாசனை இன்றி மிகவும் மங்களகரமாக காட்சி தந்தது, நமக்கு ஆச்சரியத்தை தந்தது. அனைத்து பசுகளும் சாந்தமாகவும் எந்த விதமான சத்தம் இன்றியும் அனைவரிடம் சகஜமாக பார்த்தது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை தந்தது. விதவிதமான பசுக்கள், நாட்டு பசுக்கள், இந்திய பாரம்பரியத்திற்கு உரிய பசுக்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட இந்த பகுதி 20-30 ஏக்கருக்கு மேல் பரப்பளவு கொண்டதாக இருக்கும். ஆனால் அனைத்து இடமும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்தது, பார்ப்பதற்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. தெய்வீக மனம் கொண்ட இந்த இடத்தின் சுத்தத்தை பாருங்கள். ஏதாவது சாணம் இருக்கிறதா? இதோ மாடுகளுக்காக, பசுக்களுக்கான உணவுகள், வைக்கோல் இப்படி ஸ்டாக் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சில பசுக்கள், அதாவது கிராமங்களில் இருந்து கைவிடப்பட்ட இந்த பசுக்கள் அழைத்து வரப்பட்டு மருத்துவர் உதவியுடன் அதுகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது, உணவும் அளிக்கப்படுகிறது. உணவு வழங்க விரும்புவோர் ஒரு நாள் பசுக்கான உணவு கட்டணம் அல்லது ஒரு மாதத்திற்கு அல்லது ஒரு வருடத்திற்கோ வழங்கலாம். ஆனால் இத்தனை சுத்தமான ஒரு கோசாலையை நாங்கள் இதுவரை பார்த்ததும் இல்லை. இவ்வளவு பெரிய கோசாலையை படம் பிடித்ததும் இல்லை. அவ்வளவு நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் அனைவரும் பணிவுடன் நமக்கு கோசாலையை பற்றி விளக்கம் அளித்தது மிகவும் ஆச்சரியத்தை தந்தது. வியப்புக்குரிய இந்த கோசாலை கும்பகோணத்தில் கோவிந்தாபுரத்தில் உள்ளது. நமக்கு அறியாத செய்தியாக இருந்தாலும் பார்த்த பிறகு ஆச்சரியத்தை தந்தது. இதோ வாருங்கள், இதற்கு பின்பகுதியில்தான் காலமாகும் பசுக்களை அடக்கம் செய்யும் இடம். காவேரி கரை, காவேரி கரை ஓரத்திலே இந்த கோசாலை தெய்வீக மனம் கொள்கிறது. நம்மளை கோசாலைக்குள் நுழைந்தவுடன் கிருஷ்ண பரமாத்மா வரவேற்கிறார். தனியாக மெயின்டைன் செய்யப்படுகிறது, கட்டி வைத்திருக்கிறார்கள். புண்ணியம் செய்தவருக்கு இந்த கோசாலை கண்ணில் படும். புண்ணியத்தை தேடுபவர்களுக்கு இந்த கோசாலை கண்டிப்பாக காண முடியும். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க இந்த கோசாலைக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள்.